ஆ நான் விஜயனா சொல்கிறேன்னா உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரு உரிமையினால் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். நீங்கள் வந்து நீங்கள் சிஎம் ஆகி ஒரு நல்லது பண்ணீங்கனாக்கா உங்களை வந்து சாகுற வரைக்கும் ஜனத்துக்கு மனசில் நீங்கள் இருப்பீங்க. காந்தி எப்படி இருக்கிறார் காந்தி நோட்டில் அந்தமாரி இருப்பீங்க. நாங்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் நாங்கள் எல்லாம் எப்படி தான் வந்தோம். சரக்கு ரேட்டு இப்போ இருக்கிற சரக்கு ரேட்டு வந்து 160 ரூபா ஒரு கோட்டரு. ஆனால் நாங்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் குடிக்கும்போது ஒரு கோட்டர் வந்து 28 ரூபா. தாத்தா கஞ்சர் பிரிவில் ஒரு கோட்டர் 28 ரூபா, எம்சி கோட்டர் 38 ரூபா, பிளாங்கெட் பீர் 28 ரூபா, ஒயிட் பீர் 38 ரூபா, கோல்டு பாங்கு 28 ரூபா. அப்படி இருந்த சரக்கு ஒரு கட்டிங் வந்து 14 ரூபா. அப்படி இருந்த சரக்கு இவ்வளோ ரேட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் சிஎம் நீங்கள் ஆகிடுவீங்க. அப்படிலாம் நாங்கள் விட்டுருவோம், ஆக்கிடுவோம். இதை வந்து நீங்கள் பண்ணிங்கனாக்கா அவங்க சாப்பிடும் போதெல்லாம் தூங்கும் போதெல்லாம் உங்களை நினச்சின்னு தான் அவங்க தூங்குவாங்க. உங்களை தெய்வமாக நினச்சின்னு தான் அவங்க தூங்குவாங்கள்ல வந்து அவங்க எல்லாருமே. இந்த பிரிவில் வந்து எம்ஜிஆர் தாத்தா கஞ்சர் தாத்தா அவர்களாக இருக்கும்போதெல்லாம் வந்து இதுதான் பண்ணாங்க. ஜனங்க வந்து ஃப்ரீயாக சுற்றுவாங்க. எங்கே போனாலும் வந்து கும்பலாக போவாங்க. ஒரு தேட்டருக்கு போனாலும் வந்து நடந்து வருவாங்க தனியாக படியாக. ஒரு 40 வருஷம் இந்த மாரி. இப்போது வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் அந்தமாரி பண்ணுங்க. நான் வந்து கடவுள்கிட்ட நீங்கள் பெரியார் வயசில் நீங்கள் சாப்பிட்றாங்கன்னா கடவுள்கிட்ட கண்டிப்பாக நான் முட்டி போட்டு வேண்டி ஜெபம் பண்ணி கண்டிப்பாக நான் வேண்டுறேன். நான் வந்து கடவுள் பக்தி அதிகம் எனக்கு. மற்ற தெய்வத்தை நான் கும்பிட மாட்டேன். ஏசப்பா ஒருத்தர் மாதம்மா இவங்க 2 தெய்வத்தை தான் கும்பிடுவேன். நான் கிறிஸ்டின் தெய்வங்கிறது அங்கெல்லாம் நான் போவேன். இந்து சாமிக்கிட்ட நான் போக மாட்டேன். என்றைக்குமே நான் அந்த கோயில் சில போக மாட்டேன். நான் இந்த இது ஒன்று நீங்கள் பண்ணுங்க. நகை ரேட்டு வந்து இப்போ வந்து ஒரு எப்படியா பாகிஸ்தான்லேருந்து ராஜஸ்தான்லேருந்து ஓடி அந்த பாடுங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க நகை கடை போயிடுச்சுங்கிறாங்கக்கா. போய்க்கு தர ஊருக்கு போய் நான் வந்து போயிடுச்சு எப்படி காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு நகையை வந்து 1 லட்ச ரூபா 1,20,000ன்றாங்க. ஆனால் அப்போ நாங்கள் இருக்கும்போது நகை வாங்கும்போது ஒரு சவரம் வந்து 4,000 ரூபா தான். அப்படி இருந்த நகை வந்து இப்போ இவ்வளோ ரேட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து இதை வந்து கை வைங்க. இதை வந்து இது பண்ணினாக்கா அப்போ தான் நீங்கள் வந்து எம்ஜிஆர் மாரி ஜெயலலிதா மாரி கல்ச்சர் ஐயா மாரி நீங்கள் வந்து அவங்க மனசில் இருப்பீங்க. முக ஸ்டாலின் மாதிரி கூட நீங்கள் இருக்க மாட்டீங்க. இவங்க 3 பேர் மாதிரி நீங்கள் ஆகணுனாக்கா நீங்கள் இதை வந்து நீங்கள் பண்ணிங்கனாக்கா நீங்கள் நல்லா இருப்பீங்க. நாங்கள் உங்களை சாப்பிடும்போது தூங்கும் போதெல்லாம் உங்களை நினச்சின்னு தான் நாங்கள் தூங்குவோம். அதுமாரி நீங்கள் பண்ணுங்கள். எம்சி 38, பிளாக் பீர் 28, மானிட்ரு கோட்டர் 28, சிவாஸ் கோட்டர் 28. அந்தமாரி நீங்கள் அந்த ரேட்டு அப்போலாம் எவ்வளோ இருந்தது 40 வருஷம் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவர்மெண்ட்டில் கொஞ்சம் விசாரிச்சிங்கன்னாச்சியா எல்லாமே உங்களுக்கு புட்டு விற்பாங்க. விற்கும் போது என்னத்துக்கு நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்குறேன்னாக்கா நீங்கள் பார்க்கணுன்னு நான் உங்களுக்கு ஓட்டு போட்ட உரிமையில் தான் இதெல்லாம் நான் கேட்குறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க யாராக இருந்தாலும் மக்கள் நீங்கள் ஓட்டு போட்டிங்கனாக்கா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னீங்கனால தான் இதை நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து இந்த ஊரில் வந்து எல்லாம் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கெல்லாம் வந்து ஒரு பீடிக்கு ஒரு டீக்கு எல்லாம் வந்து அதுமாரி கஷ்டப்படுறாங்க. ஒரு டீ கடையில் போய் 10 ரூபா ஒரு டீ கடையோட எவனும் கொடுக்க மாட்டான். துட்டு கொடுத்து தான் கொடுக்குறான். வந்து ஒரு ரூபாய் காய்மா இருந்தாலும் சொல்ல மாட்றானுங்க. சரக்கு விற்கிறானுங்க பிளாக்கில். அதே வந்து ஒரு 10 ரூபா காய்மா இருந்தாலும் கொடுக்க மாட்றாங்க. ஒயின் ஷாப்லேயே கொடுத்துட்றானுங்க 10 ரூபா கம்மியாக இருந்தாக்கா இவனும் கொடுக்க மாட்றானுங்க வந்து. அப்போ இந்த பிளாக்கில் வந்து சரக்கு வரலாமா? இதை வந்து அப்போ இது ஸ்டெப் எடுங்க. இதேமாரி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஜனம் வந்து உங்களை பாராட்டுவாங்க. வந்து இங்கே இப்போ ஒரு கோட்டர் வந்து 230 ரூபா பிளாக்கில் இங்கேருந்து போய் ஒருத்தர் 5 மீன் இப்போ நான் கொடுத்தா வந்து ஒரு 30,000 ரூபா பீரோவில் வச்சுருந்தேன். 30,000 ரூபா சில்லரெலாம் வச்சுருந்தேன். அதுவே என்ன ஆச்சு எல்லாத்தையும் நான் போனேன் பிளாக்கில் குடிச்சு எல்லாத்தையும் கேல் பண்ணிட்டு பொனாட்டி இல்லை என்ன சொல்லிட்டாங்க திட்டி விட்றாங்க. வந்து வீட்டை விட்டாங்க வெளியே 1 மாதம் குடிக்கிறேன் திடீர்னு மாலை போடுறேன் இதுமாரி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து உண்மையாலுமே எல்லாருமே வந்து என்னை பைத்தியக்காரர் தான் நினச்சிக்கிறாங்க. இவங்க பைத்தியக்காரனாகவே என்னை நினைக்கிறோம். இதுதான் எனக்கு நல்லது. ஆனால் உண்மையாலுமே நான் வந்து தெளிவாகிட்டேன்னுன்றது கடவுளுக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியாது. காவல்துறை மனநல பாதிப்பு போட்டான் அப்படி தான் வந்து காவல்துறை வச்சுருக்காங்க. என்னை காப்பாற்றுறது என்னோடய ஹாஸ்பிட்டல் தான். நான் யார்கிட்டையும் போயெல்லாம் பேசுகிறேன், உண்மை தான் பேசுகிறேன். இதுதான் வந்து உண்மை. நான் தெளிவாகி பல வருஷம் ஆகுது. எனக்கு தூக்கம் வரலன்னா கூட நான் போனோம். ஒரு நாள் 2 நாள் மூச்சு கூட நான் போனோம். மறுநாள் போய்ட்டு நான் டேப்லெட் போய்ட்டு வாங்கிட்டு அதுக்கேற்ற வைத்தியத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் குடிக்கணும்னு ஆசைப்படுறேன். தனியாக வீட்டில் வச்சு குடிப்பேன். நான் இங்கே ஊரில் நம்பி நான் குடிப்பேன். என் கூடயே குடிச்சிட்டு என்ன பண்ணாலும் என் துட்டி எடுத்துன்னு போயிடுவானுங்க. என் கூடயே குடிச்சிட்டு என்னை பற்றி பின்னாடி திட்டுவானுங்க.
அதே நான் அனுசரித்து போவேன். எவ்வளோ பேர் எனக்கு வந்து துட்டு தரணும், அதெல்லாம் வந்து எவ்வளோ பேர் ஏமாத்துறானுங்க. அந்த பாவத்தை வந்து அவங்க அனுபவிப்பானுங்க. நான் எல்லாத்தையும் ஏமாந்துட்டு கூட நான் போகணும், கடவுள்கிட்ட தான் வந்து ஐதாவர்கிட்ட தான் மன்னிப்பு கேட்டு சொல்லுவேன். அதுக்கேற்ற ஒருத்தர் தான் கண்ணதில் பிச்சை எடுக்கிறத. அது மாதிரி தான் நீங்கள் இந்த இந்த இதை வந்து பாருங்கள். அப்போ தான் நீங்கள் மக்கள் மனசில் லேடிஸ் மனசில் இருக்கிறீங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டில் உலகம் ஃபுல்லாக டென்சி அவனுங்க மனசில் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு வீட்டுக்காரர் சொன்னால் தான் வந்து பொண்டாட்டிங்க வந்து கேட்பாங்கல்ல. பொண்டாட்டிங்க சொன்னால் வந்து வீட்டுக்காரன் கேட்க மாட்டான். பொண்டாட்டி சொன்னால் வீட்டுக்காரன் கேட்குறாங்கன்னா வந்து அவன் குடும்பம் அவங்களுக்கு அடிமையாக இருப்பான். அதனால தான் வந்து அவங்க சொல்கிறத அவன் கேட்பான். அடிமையாக இல்லாதவனா பொண்ணாதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறத கேட்க மாட்டான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு யாருனாக்கா டென்ஸு தான். உங்களுக்கு டென்ஸுக்கு நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா, இப்போ முகாசலையா வந்து பஸ்ஸு பிரி விட்டார். அது வந்து அவங்களுக்கு தான் விட்டுருவாரு. இப்போ எடப்பாடி என்ன சொன்னார், அவர் வந்தாருனாக்கா எல்லாருக்கும் பஸ்ஸு ஃப்ரீ ஆக்குன்னு வந்து அவர் சொன்னார். ஆனால் அப்படி அவர் சொன்னதால கூட ஆனால் ஜனங்க வந்து அவருக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க அவருக்கு. ஏன்னா அவர் யாருன்னா வந்து தெரியாது வந்து தமிழ்நாட்டு இந்த உலகம். சில பேர் தெரியாது. அதுவே இந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கனாக்கா, இப்போ நீங்கள் வந்து குரல் கொடுக்குறீங்க. இப்போ முகஸ்டாலின் சிஎம்மா சார் அவரை வந்து தலையை தூக்கிட மாட்டார். நீங்களும் வந்து மைக்கில் பேசிக்க மாட்டீங்க. அந்த அம்மாவை தான் எல்லாமே தெய்வமாக நினச்சோம். இப்போட நாங்கள் வந்து நினைக்கிறதெல்லாம் வந்து அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா பேஸ்புக்கில் யூடியூப்பில் வந்தால் கூட நான் பார்த்து அவங்கள வந்து மன்னிப்பு கேட்பேன். காலைல விடுவேன், வரலாமா இந்த மாதிரி இதுவாக பண்ணிட்டாங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதாக தான் போய் பண்ணுவான். காலையில் 2 இது பார்த்தேன். அந்த அம்மா பேசுது. அவங்க பழைய பாட்டெலாம் பாடினாங்க வந்து அதெல்லாம் பார்த்து அந்த ஒரு இதில் தான் உங்களுக்கு அவங்கள மாரி நீங்கள் வரணும். உங்களுக்கு அதாவது எப்படி நீங்கள் பண்ணணுனாக்கா, நீங்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்கள். விவசாயி அதெல்லாம் பண்ணுங்கள். மெயினாக வந்து இங்கே இந்த கர்ப்பிணி பொண்ணுங்கிறாங்க பாரு. இப்போ எங்கள் ஒய்ஃபுக்கெல்லாம் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் இப்போது ஆண் குழந்தை பிறக்கும் போது என் ஒய்ஃப் ஆப்ரேஷன் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, 12,000 எங்கள் ஒய்ஃபு கொஞ்சம் கொடுத்தாங்க. பொன் குழந்தை பிறந்து 12,000 கொடுத்தாங்க. வந்து அந்த 12,000 வச்சு நான் என்ன பண்ணேன், வீட்டை வாடகை காட்டினேன். அதை வச்சு வீட்டை அட்வான்ஸ் காட்டினேன். அந்த 12,000 வச்சு தான் நான் ஒரு இதாக வந்து கஷ்டப்படணும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் அவங்க வந்து உயிரோடு இருந்தாங்கனாக்கா இந்த தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு கட்சிக்காரன் இருக்க மாட்டாங்க. வந்து எல்லாம் அவங்க காலையில் உபயோகிச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பெண்களை வந்து உண்மையான நினைக்கிறத அவங்க வேண்டி தான். மற்றவங்க யாரும் வந்து எந்த அரசியல்வாதிகளும் வந்து பெண்களை வந்து நினைக்கவே மாட்டாங்க. எங்களுக்கு தெரிய அரசியலை பற்றி நான் தான் பார்த்துருக்கேன். அதனால உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து இதை வந்து இது பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு ஃபேஸ்புக் நோண்டுங்க, வீட்டுக்கு நோண்டுங்க. நோண்டி ஃபஸ்ட்டு உங்களுக்கு யார் வராங்கன்னு பாருங்கள். யார் வராங்களோ ஃபஸ்ட்டு அந்த அம்மா முதலமைச்சர் அம்மா வரும், அவங்க ஜெயலலிதா அம்மா. நான் ஒரு வாட்டி பாதிக்கப்பட்டு உடம்பு சரியில்லாமல் ஆகும்போது அந்த அம்மாவை வந்து செத்த ஒன்றும் எங்கள் அம்மா முகம் மூலியமாக அவங்கள நேரடியாக பார்த்தேன். வந்து இன்னமும் அந்த அம்மா வந்து நான் தூங்கும் போதெல்லாம் நினைப்பேன். நான் மெய்வத்திக்கு கொடுத்தேன்னா கூட நான் அவங்களை நினச்சி தான் வந்து மெய்வத்திக்கு கொடுத்தேன். இந்த அம்மா ஹோட்டலில் போய்ட்டு இருந்தீங்கன்னா நான் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போவேன். போகிறத விட அந்த அம்மாவை நினச்சி தானே போவேன். அங்கே போனால் துட்டுலாம் கொடுக்க மாட்டேன். நான் கேட்பேன், நீ அம்மா காசு வச்சுக்கிறேன் அண்ணா, உங்களை அம்மா காசு வாங்க சொன்னாங்களா உங்களை அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவங்க என்ன பண்ண சிரிப்பாங்க, கம்பெனி வந்துடுவேன். நான் இது மாதிரிலாம் நான் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி ஆகணுன்னாக்கா இந்த இது வந்து பண்ணுங்க. உங்களை வயசாகி சாகுற அளவுக்கு என்னோடய சாவு விஷயத்தில் வராது. என் சாவு வருதுனாக்கா என் கண்ணதில் எனக்கு தெரிஞ்சிடும். இல்லைனா நான் தூங்கும் போது தெரிஞ்சிடும் நான் சாவு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இன்னும் 100 வயசு வரைக்கும் நீங்கள் வாழணும். நான் கலைஞர் ஐயா வந்து 96, 97, 98 தான் வாழ்ந்தார், 22 வரைக்கும் தான். ஆனால் உங்களை வந்து அது 2 வயசு உங்களை அதிகமாக நாங்கள் வந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் உரிமையாக வந்து ஏசா பண்ணி மாதம் பண்ணி மெய்குத்தி கொளுத்தி சர்ச்சைக்கு போய் ஒரு 2-3 கோயிலுக்கு போயிட்டு எனக்கு தெரியும் எதுவும் உங்களை ஆயுசு கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அதாவது ஒரு நம்ம வந்து பாவமன்னிப்பு அப்படி இல்லை, முட்டியை போட்டு கண்ணீரை விடணும். கண்ணீர் விட்டு அவங்ககிட்ட நம்ம பாவமன்னிப்பு கேட்டால் தான் அப்போ தான் நம்மளுக்கு பாவமன்னிப்பை கிடைக்கும். இதை வந்து நீங்கள் பண்ணுங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ பாவம் பண்ணுறாங்க, அவங்களாம் கண்ணெதில் சாகுறாங்களா? நானும் பாவம் தான் பண்ணேன். ஆனால் சில நல்லதை நான் பண்ணேன். நான் அது என் மனசாட்சி தான் தெரியும். கெட்டதை நான் பண்ணிக்கிறேன். ஆனால் நல்லவங்களுக்கு நான் கெட்டது பண்ணல. கெட்டதாக பண்ணுறாங்க பாரு, அவங்க தான் நான் பண்ணேன் கெட்டது. அதுக்கு வந்து இந்த கன்னியாரில் எனக்கு வச்ச போலீஸ்கிட்ட சொல்லி இங்கே சொல்லி எனக்கு போலீஸ்கிட்ட கேட்ட பேர் பொம்பளை பொறுக்கி கத்தி வச்சு இது பண்ணுவேன் அப்படின்னு தான் என்னை வந்து கேட்டாங்க. சரி கூட கேட்குறாங்களா? சரி, அவன் மனசாகி தெரியும். நான் வந்து நல்லவங்க வீட்டுலாம் போக மாட்டேன். நான் ரவுடிசம் பண்ணும்போது நல்லவங்க வீட்டுலாம் போக மாட்டேன். இந்த கண்ணனுக்கு துரோகம் பண்ணுறாங்க பாரு, அவங்க ஊருக்கு தான் போவேன். ஒருத்தங்களை வந்து வீட்டுக்காரர் இல்லைன்னாக்கா ஒருத்தங்களை எடுத்துக்கலாம். வீட்டுக்காரங்களை வச்சு ஒருத்தனை எடுத்துக்கும் போது அவன் நம்மளை பண்ணுற மாதிரி அவன் பண்ணுவோம், நம்ம பார்க்குற மாதிரி பார்ப்பான்.
அவனுக்கு இது ஆசைப்படுறேன் இது பண்ணிட்டு அவன் வேலையை அவன் காட்டுவான், ஓட்டி காட்டுவான். உங்கள் பசங்களோட ரம்மி எப்படி இருந்தது ஏதா இருந்தா அப்படின்னு சொல்லி காட்டுவான். அது வந்து இந்த சில லேடிஸுங்கெலாம் தெரிய மாட்டுது. இது வந்து எனக்கு தெரியும், தெரிஞ்சு தானே தெரியாத மாதிரி அப்படியே போயினே இருப்பான். நான் சொல்கிறத வந்து நீங்கள் உன்னிப்பாக கேளுங்க, கேட்டு இந்த இதுவை பார்த்து இது வந்து நீங்கள் பண்ணுவோம். நான் சர்ச்சில் போயிட்டு பாஸ்டர்கிட்ட போயிட்டு வர வச்சு என் வீட்டிலே கடவுளை நானே வச்சுக்கிறேன். வந்து இங்கே கடவுளை ஏசப்பா மாதாமா என் வீட்டிலே இருக்கிறாங்க. அந்த போட்டோ வேணால் பாருங்கள் எப்படியா தெரியுதுங்களா? போட்டா பாருங்கள். அதான் விஜயண்ணா, இதை வந்து பண்ணலாம் விஜயண்ணா. நீங்கள் கண்டிப்பாக சிஎம் ஆகிறதுக்கு இந்த 4ஆம் தேதி உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு வரலனாக்கா உங்களுக்கு ஓசை வந்து பில்டிங் மேலேருந்து ஒன்று உயிரேன். அப்படி இல்லைனாக்கா தூக்க மாத்திரை வாங்கி வந்து வச்சுக்கிறேன். ஒரு மாதம் மாத்திரை வாங்கி வச்சுக்கிறேன். அதை போட்டு நிம்மதியாக நான் தூக்கிட்டு போட்டு சுடுகாட்டில் போய் பார்த்துக்கிறேன். நீங்கள் வரணும். நீங்கள் வந்தால் தான் ஜனத்துக்கு நல்லது பண்ணுவேன்னு எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். நான் எல்லா வீடியோ நான் கையில் உங்கள் வீடியோலாம் பார்த்தேன். சரிங்களா? இது வந்து இதை வந்து பண்ணுவேன். நான் பேசுகிற இதெல்லாம் கரெக்டாக உண்மையான்னு சொல்லிட்டு அனுபவசாலிகிட்ட கூட கேட்டுங்க. நம்ம கஞ்சரையா வச்சுக்கலாம் கேட்டுங்க. முகசாமி சார் அவர்கிட்டே விசாரிச்சு பாருங்கள். எடப்பாடி சார் அவர்கிட்ட விசாரிச்சு கேட்டு பாருங்கள். இந்த சட்டம்லாம் அப்போலாம் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இருக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலில் இருக்கீங்க ஷூட்டிங்கில். அப்போ அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நான் வந்து 3 வயசுலேருந்து எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துன்னுக்கிறேன். 3 வயசுலேருந்து எங்கள் அப்பா என்ன பெற்று போடும்போது எல்லாத்தையும் 3 வயசுல எனக்கு வந்து சொல்லிக் கொடுப்பார். எங்கள் அம்மா இருக்கும்போது 3 வயசுலேயே எனக்கு கூட வச்சு சுற்றுவாங்க. அவங்க கூட இருந்து தான் இதெல்லாம் நான் கற்றுக்கிருந்தேன். அதனால தான் நான் என்ன சொன்னேன், எங்கள் அம்மா சேர்த்த பணத்தை தயவுசெய்து நீங்கள் வாங்கி கொடுங்க. அவங்க வாங்கி கொடுக்குற பணத்தை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கனாக்கா அவங்க பேரை வச்சு உங்கள் பேரை வச்சு எல்லார் பேரை வச்சு நான் வந்து இந்த இடத்துல ஒரு